சட்டமன்றத்திற்கு வாங்க சீமான் என உதயநிதியின் விருப்பம். இது குறித்து இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு கண்டிருக்கிறது. இந்த மாற்றம் மக்களுக்கான மாற்றமா இல்லை ஏமாற்றமா அப்படிங்கிறத நம்ம ஆரம்பித்த 2 மாதங்களிலே ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் சில பேர் அவர் மீது இருக்கிற ஒரு கண்மூடித்தனமான அன்பின் காரணமாக அதனை புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க. நாட்கள் கடக்க அவர்களுக்கே அது குறித்தான ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். நிச்சயம் இந்த மோகங்கள்லாம் தீர்ந்த பிறகு அவர்கள் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத புரிந்து ஏற்றுக்குவாங்க அப்படின்றத நம்மளே பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற ஒரு செய்தி, இடைத்தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் திமுக வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசை இருப்பதாக உதயநிதி தெரிவிப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. அந்த தகவலில் திமுக வட்டாரத்தில் எங்கள் கூட்டணியிலிருந்து எங்கள் உழைப்பில் வெற்றி பெற்றவர்களே இன்றைய தினம் எங்களோடு இல்லை, அவர்கள் துரோகிகளாக கூட மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலில் எங்களால் எந்த பயனும் அனுபவிக்காத சீமான் இப்பொழுது எங்களுக்கு தோழனாக தெரிகிறார். அது மட்டுமில்ல, சீமான் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும் என்பதே உதயநிதி அவர்களது விருப்பம் எனவும், தற்போது சட்டமன்றம் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக உள்ளிட்ட கட்சிகள் தாவேகாவிற்கு அரணாக நிற்கின்றன. அதிமுகவும் தீவிர எதிர்ப்பை பெரிதாக காட்டுவதும் கிடையாது. இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் உள்ளே வந்தால் புள்ளி விவரங்களோடு அரசியல் ரீதியாக தாவேகாவை அட்டாக் செய்ய எளியதாக இருக்கும் எனவும் ஒரு தலைமையின் கணக்காக இதை புரிந்து கொண்டு உதயநிதி அவர்கள் விருப்பப்படுவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த தகவல்களின் காரணமாகத்தான் சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிற்கப் போகிறார் அப்படின்னு அனைவரும் கூறியிருக்காங்க. ஆனால் அதில் உண்மை கிடையாது என நேற்றைய தினமே பார்த்திங்கன்னா இடும்பவனம் கார்த்தி அவர்கள் தெளிவுபட கூறியிருக்கார். இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் சீமான் அவர்களுடைய அந்த பேச்சுக்களை இப்போது சட்டமன்றத்தில் பார்க்க வேண்டும் என பொதுமக்கள் ஆசைப்படுவதை கடந்து மற்ற கட்சி தலைமைகளும் ஆசைப்படுகிற அளவிற்கு மாறி இருக்கிறது என்பது முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சீமான் அவர்கள் ஒருவேளை பொது வேட்பாளராக, அதாவது அவர்கள் யாரும் வேட்பாளரை நிறுத்தாமல் அவ்விடத்தில் தாவேகாவும் அண்ணன் சீமான் அவர்களும் நிற்பதாக இருந்தால் அந்த விடயத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.